ஆனால் மே செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட விலகிறது நல்ல அமைப்பு. 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்ப்பது தவறு இல்லை. அதே சமயத்தில் புதன் பாருங்க 4 இருந்து 5க்கு மாறி 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற சுக்கிரனோட வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. அதே மாதிரி சூரியனும் 5க்கு வரார். அப்புறம் மாத கடத்தியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். ஸோ சுக்கிரனே 5ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது அருமையான ஒரு டைம். ஸோ கோல்டன் டைம் மே செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்லேருந்து வரக்கூடிய செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே மாதம் மகர ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. காதல் கை கூடக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் நல்ல கல்யாணமான தம்பதியருக்கு குழந்தைகளால் நற்செய்தி, குடும்பத்தில் குதூகலம், வண்டி வாகனம் சேர்க்கை, வீடை வசதிப்படுத்திக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள், ஆரோக்கியமான விஷயங்கள், கலகலப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு மே 2026 குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் மே அற்புதமாக இருக்கு. அதை